சாப்பிட்டியா? ஓ யூடியூப் vlog-ஆ? வெல்கம் டு விஜய் சித்து vlog. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். ஆஃப்டர் அ லாங் பிரேக் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கிறேன். சேனலில் தொடர்ந்து கண்டிப்பாக இது மாதிரி லாங் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க கீப் சப்போர்ட்டிங் அண்ட் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இந்தியா போனப்போ ஷூட் பண்ணது தான். கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால தான் என்னோட லாங் வீடியோஸ்லாம் நான் போடவே முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு குட்டி தாஜ்மஹால் செட்டப்போட ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நியூஸ் வந்தது. நம்ம சும்மா இருப்போமா, இந்தியாவில் இருந்துட்டு புதுசாக ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டோம். ஐயோ வெளியே காரை பத்து சோமெனி க்ரௌடுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா என்ன ஒரு பக்கியும் காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஒரு மங்கி மட்டும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியே இல்லை இருக்கு. நம்மளும் இதே மாதிரி கேமரா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. வந்துட்டோம் நம்மளும் உள்ள போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உள்ள போய் பார்த்தோங்க. உள்ள போய் பார்த்தா 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் எல்லாமே அப்படியே ஒன்னொன்னு அடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த கலர் அப்பளம்லாம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு. அம்மா அப்பா 8 நாக்கும் 4 நாக்கும் வாங்கி சாப்பிட்ட ஐட்டத்தெல்லாம் இப்ப 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. இது என்னப்பா பகல் கொள்ளையாவில் இருக்கு, சரி வேணா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோம். நம்ம வேடிக்கை பார்த்தாலும் நம்ம குட்டீஸ் நம்மளை விடுவாங்களா? அவங்க போய் பாப்கார்ன் வண்டிக்கிட்ட நின்று வாங்கி தந்தாலே வாங்கி தரணும்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். அப்படியே போற வழியில பாத்தீங்கன்னா அப்படியே ஹோம் அப்ளையன்சஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே குட்டி குட்டியா அழகா இருந்துச்சு. எல்லாத்தையும் போற போக்குல அப்படியே ஒரு வீடியோ ஷூட் எடுத்துட்டு அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் எஸ் ஆயிட்டோம். சரி கழுவி ஊத்தாதீங்க ஏன்னு கேளுங்க. ஒவ்வொரு ஐட்டமும் அவ்வளவா குவாலிட்டி கூட இல்லைங்க. ஆனா ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஸ்டைல சொல்லணும்னா பொருள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கு சும்மா அழகா தான் இருக்குது. அதை எடுத்து பார்த்தாதான் தெரியுது செம்ம டம்மி பீஸ் ஆட்டம் இருக்கு எல்லாமே. வந்துட்டு இந்த முட்டை பீட்டராவது எடுத்து பார்ப்போமே ஒன்னுன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் ஒன்னா சிக்கிக்கிட்டு வரவே மாட்டேன். சரி அந்த கடைக்கு நம்ம காசு கொடுத்து வைக்கல போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பொதுவா எக்ஸிபிஷன் வந்தா எந்த இடத்த பாக்குறோமோ இல்லையோ இந்த இடத்த மறக்காம பாத்துருவாங்க. அப்பளம், ஊட்டி மிளகா பஜ்ஜி, பக்கோடா, காலிஃபிளவர், அது இது லொட்டு லோசுக்குன்னு என்னென்ன ஐட்டம் இருக்கா எல்லாத்தையும் போட்டுருவாங்க வரிசையா வண்டியில. நான் இதை பாக்குற கேப்ல பாத்தீங்கன்னா என் பசங்க இந்த கேம்ஸை பாத்துட்டாங்க. அம்மா விடுவாங்களா? என்னதான் 90s கிட்ஸா நம்ம இருந்தாலுமே நம்ம ஆசைக்கே இவ்வளவு பாக்குறோம், அப்ப நம்ம பசங்க ஆசைக்கு விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி இறங்கிட்டாங்க களத்துல. சாங்கை கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்துடலான்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கலான்னு டயர்டாகி எல்லாம் உட்காந்துட்டோங்க சிட்டிங் பிளேஸில். ஒரு உண்மையை பதிவு பண்ணி ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் சுட மிளகா பஜ்ஜி இருக்கும், அதை வாங்கி சாப்பிட்டுட்டோம். மிளகா பஜ்ஜி சூடாக பார்க்கவும் அதை பார்த்த ஆசையில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி மசாலா பூரியும் வாங்கி நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிற 3D பிக்சர்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.